ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம உலகன் பாதி. லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஆடிப்பட்டத்துக்கான விதையெல்லாம் எப்படி நின்றோம் அப்படின்றது. இது அதோட கண்டினியூவேஷன் தான். இப்போ பார்த்துட்ருக்கீங்கள, இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெற்றிலை வள்ளி கிழங்கு. இது கொடியூருளைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது. இது ஃபஸ்ட்டு 2 கிழங்கு வச்சுருந்தாங்க. ஒன்று நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா, ஏதாவது பட்டு உடஞ்சி உடஞ்சி போயிடுச்சு. இது ஃபர்ஸ்ட் கிழங்கு நல்லா போயிட்டுருக்க கிழங்கு. இதோட ஷேப் வெற்றிலை வள்ளி இலை மாதிரி இருக்குன்றனால வெற்றிலை வள்ளி கிழங்கு அப்படின்னும் சொல்லுவாங்க. கொடி நல்லா படர்ந்து போயிட்டுருக்குங்க. இது வச்சு ஒரு 15 டேஸோட வளர்ச்சி தான். இது இவ்வளோ வளர்த்தி எல்லாமே ஒரு 15 டேஸ்க்குள்ளே இருக்க வளர்த்தி தான். அடுத்து இது பார்த்தீங்கன்னா, டாட்டட் ஏர் பொட்டேட்டோ. அந்த டாட்டாக இருக்குங்க. குட்டியாக இருக்கும். ரொம்ப பெருசாக இருக்காது, குட்டியாக இருக்கும். இது நல்லா படர்ந்து நல்லா இதுதான் ரொம்ப ஹைட் போன செடி அப்படின்னா அது இதுதான். இதுக்கும் அதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அது கொஞ்சம் நல்லா டார்க் க்ரீனில் இருக்கும். இது கொஞ்சம் அப்படியே கோல்டன் ஷேட் கலந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் தண்டுமே லைட்டாக மெலிசாக இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்தது நல்லா மொத்தமாக இருக்கும். இந்த டைம் நம்மக்கிட்ட இருக்க எல்லா வெரைட்டியுமே பார்த்திங்கன்னா கொடியிலையும் காய் விற்கிற வெரைட்டி தான். நம்மக்கிட்ட இந்த வருஷம் இருக்க ஒவ்வொரு கிழங்குமே ஒவ்வொரு சுவையில் இருக்குங்க. ஆனால் எல்லாமே வெற்றிலை வள்ளி கிழங்கோட வகையில் ஒன்று தான். பொதுவாக இதை ஏர் பொட்டேட்டோ அப்படின்னுமே சொல்லுவாங்க. ஒவ்வொன்றும் இப்போ இது பார்த்திங்கன்னா டாட்டட் ஏர் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இது பர்பிள் கலரில் இருக்கும். பர்பிள் யாம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். கொஞ்சம் உள்ள கலர் மட்டும் வேறையாக இருக்குங்க. இது செடியில் பார்த்தோம்னாலே தெரியுது. ஒரு மாதிரி இந்த கணுவு ஃபுல்லாகவே ஒரு மாதிரி பர்பிள் கலரில் இருக்குது. ஆனால் ஃபுல்லாக பர்பிளாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. இதை பர்பிள் யாம்னு சொல்லுவாங்கங்க. இதில் 2 வெரைட்டி இருக்குது. அதாவது ஸ்கின்னை பீல் பண்ணால் பர்பிள் இருக்கும். இன்னொன்று அந்த கிழங்கையே 2ஆக கட் பண்ணும்போது உள்ளே ஃபுல்லாகவே பர்பிளில் இருக்கும். இது ஸ்கின்னை பீல் பண்ணால் பர்பிள் இருக்கும், கட் பண்ணால் ஒயிட் இருக்கும். அந்த வெரைட்டி தான். இன்னும் அந்த வெரைட்டி நமக்கு கிடைக்கல. அந்த பர்பிள் யாம் வெரைட்டி கிடைக்கல. அது கிடைச்சதுன்னா அடுத்த சீசனுக்கு ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இந்த சீசனில் ஆடி பட்டத்தில் இதை மட்டும் தான் போட முடியும். அடுத்து நம்ம கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா அடுத்த ஆடிக்கு வேணா ட்ரை பண்ணலாம். எப்பவுமே இந்த கவர்ஸில் ஹோல்ஸ் இருக்கும் இல்லைங்களா, சைடில் கீழே தண்ணி ட்ரைன் ஆகிறதுக்காக, அதுலேருந்து அந்த வேர் இவ்வளோ வர ஆரம்பிச்சிருச்சு. இது வச்சுமே 10 to 20 டேஸ் தாங்க இருக்கும். அந்தளவுக்கு நல்லா தழைஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இதோட இதுவுமே நல்லா சூப்பராக வர வெரைட்டி தாங்க. அடுத்து இது பார்த்திங்கன்னா, ஆட்டுக்கொம்பு காவள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிழங்குமே 3 கிழங்கு வாங்கினோங்க. ஆனால் 1 தான் நல்லா தழைஞ்சிருக்கு. இதுக்கு ஷார்ப் எட்ஜஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா, ஆட்டு கொம்பு எப்படி இருக்கோ அந்த மாதிரி கொடியிலையும் கொம்பு கொம்பா 2, 2 கொம்பு இருக்க மாதிரி வரும். அந்த வெரைட்டிங்க இது. இது ஒரு 3, 4 கிழங்குல 2 கிழங்கு ரொம்ப சின்னதா இருந்தனால சுண்டி போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, சுண்டிடுச்சு. இது ஒண்ணு நல்லா வந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது ஒரு கிழங்கு. இந்த கிழங்குமே சைடில் நல்லா ஒயிட் கலரில் வேர் விட ஆரம்பிச்சிருச்சு. இதுவுமே நல்லா சூப்பராக தழைஞ்சு வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எப்படி வருது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, அடுத்து என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெண்டை. வெண்டையில ஒரு 2 வெரைட்டி போட்டிருந்தோம். மரவெண்டை, கஸ்தூரி வெண்டை அப்படின்னு சொல்லிட்டு. மரவெண்டை ஒண்ணே ஒரு பாக்கெட்ல மட்டும் தொலைஞ்சதுங்க. இது கஸ்தூரி வெண்டை. இதுக்கு மெடிசினல் வேல்யூ அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த சீடு எல்லாமே ரொம்ப முன்னாடி வாங்கிட்டோங்க. அதாவது ஒரு 4 மந்த்ஸ்க்கு முன்னாடி வாங்கிட்டோம். ஆடிப்பட்டத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்றனால, முளைப்புத்திறன் கம்மியாயிடுச்சா அப்படின்னு சொல்லி தெரியல. வெண்டையெல்லாம் எப்பவுமே அதோட அந்த காயிலிருந்து உதிர்த்திட்டோம்னா சீக்கிரமா போட்டுறணும். அடுத்து இது பார்த்தீங்கன்னா, பெல் சில்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்கன் க்ரோன் சில்லி அப்படின்ன மாதிரியும் சொல்லுவாங்க. க்ரோன் மாதிரி இருக்கும். அடுத்து இது பார்த்தீங்கன்னா, கம்போடியன் பிரிஞ்சால். இது வழுதுனங்கா வெரைட்டில இதுவும் ஒண்ணுங்க. நல்லா 1, 1 1/2 ஃபீட் அளவுக்கு கத்திரிக்காய் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இது மா இஞ்சி. மா இஞ்சி நெறையாவே இருந்தது. நம்ம இந்த சீசனுக்காக வெயிட் பண்ணனாலேயே நெறையா காஞ்சிடுச்சு. இப்ப நம்மகிட்ட ஒரு பதியம் மட்டும் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, நெய் மிளகாயில ஒண்ணு உள்ள இருக்குங்க. இது கொத்து பீர்க்கேன்ற வெரைட்டில இதுவும் ஒண்ணு. இது சுக்கினி. சுக்கினி குக்கும்பரோட வெரைட்டில இதுவும் ஒண்ணு. அடுத்து இது பார்த்தீங்கன்னா, நெய் மிளகாய். நெய் மிளகாயில ஒயிட்டுங்க. நெய் மிளகாய் ரொம்ப காஸ்ட்லியும் கூட.
உழவன் ஆனந்த்லேயுமே வாங்கியிருந்தோம். அதுவுமே இன்னும் ஒன்று கூட தெரியல. கொஞ்சம் முன்னாடியே வாங்கிட்டோம். இப்போ வாங்கி போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. அடுத்து பார்த்திங்கன்னா இது சிறகவரையில் இதுவும் ஒரு வெரைட்டிங்க. இது லாங்கு. இது கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுற மாதிரி இருக்குது. பேக்கெட்டில் நம்ம மற்ற பேக்கெட்டை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு வந்து தண்ணி தேவைப்படுது. எல்லா பிளான்ஸுமே வந்து ஓரளவுக்கு நல்லா வந்துட்டுருக்கு. இது அடுத்து எப்படி நடவு செய்கிறோம் அப்படின்றத பார்ப்போம். இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்கல அப்படின்னா அதை வந்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.